நீதித்துறை பதவி நியமனங்கள் மற்றும் நீதித்துறையில் தலையீடு இருப்பதாக கூறப்படும் விவகாரங்கள் குறித்து விசாரணை நடத்த அரச விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பிகேஆர் கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் பாசிர்கோடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தங்களின் நடவடிக்கைகளினால் ஏற்படப் போகும் விளைவுகளை சந்திக்க அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார். நீதித்துறையின் நேர்மை குறித்து கவலைகள் எழுந்துள்ளன என்பதை தாம் ஒப்புக்கொண்டாலும் பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவர் ரவிஜி ரம்லி தலைமையிலான அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரச விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துவது அரசியல் ரீதியிலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், குறிப்பாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் அது அழுத்தத்தை கொடுக்கும் என்றும் ஹசான் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களின் அந்நடவடிக்கை நீண்ட காலத்திற்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துள்ளனரா என்பது தெரியவில்லை. மேலும் உண்மையான சீர்திருத்த சிந்தனைப்பாடுகள் வேண்டி அவர்கள் செயல்படுகின்றனரா அல்லது தனிப்பட்ட அரசியல் ஆதாயங்களுக்காக அவ்வாறு செய்கின்றனரா என்பதும் புரியவில்லை. அவர்களின் அந்நடவடிக்கை முற்போக்கானது என்றும் தீவிரமானது என்பதோடு மக்களின் கவனத்தையும் ஈர்க்கக்கூடியதாக விளங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதில் ஆபத்தும் கலந்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், பிகேஆர் தலைவராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் அன்வாருக்கு எதிராக ஒரு நேரடி கலகமாக இதனை கருத வேண்டி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததில்லை என்று பிகேஆர் கட்சியைச் சேர்ந்தவரான ஹசான் சுட்டிக்காட்டினார். உயர்நிலை வட்டார கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவும் இருவழி சந்திப்புகளில் பங்கெடுப்பதற்காகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இன்று மலேசியாவுக்கு வருகை புரிகிறார். இவ்வாண்டு முற்பகுதியில் வெளியுறவு அமைச்சராக பதவியேற்ற பிறகு ஆசியாவுக்கு அவர் மேற்கொள்ளவிருக்கும் முதல் வருகை இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசியான் அமெரிக்கா அமைச்சர் நிலை மாநாடு, கிழக்கு ஆசியா உச்சநிலை வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம், ஆசியான் வட்டார ஆய்வரங்கம் ஆகிய கூட்டங்களில் அவர் பங்கெடுப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் மூத்த அரசாங்க அதிகாரிகளுடனும் அவர் சந்திப்பை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பசிபிக் வட்டாரத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ள அமெரிக்காவின் கடப்பாட்டை நிறைவேற்றும் பொருட்டு ரூபியோ இவ்வருகையை மேற்கொள்கிறார் என்று தனது அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மலேசியர்கள் இலக்கவியல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்ளவும் திறனை மேம்படுத்தவும் இலக்கவியல் அமைச்சு இலவச பயிற்சிகளை வழங்குவதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் மை டிஜிட்டல் கார்ப்பரேஷன் இந்த பெரும் முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவின் வழி மக்கள் தங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதோடு உலகளாவிய நிலையில் போட்டியாற்றல் மிக்கவர்களாகவும் விளங்க முடியும் என தாம் நம்புவதாக கோவிந்த் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இவ்வருடம் மே மாதம் வரை ஸ்லாங்கூர் மாநில இருதய சிகிச்சை திட்டத்தின் மூலம் மொத்தம் 1978 நோயாளிகள் பலன்களை பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மக்கள், குறிப்பாக B40, M40 தரப்பினருக்கு அதிக செலவுகள் இல்லாமல் இருதய சிகிச்சையை பெற உதவுகிறது என்று பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடீன் கூறினார். இந்த திட்டம் ஆயிரக்கணக்கான நோயாளியின் மீது செலவுகளை சுமத்தாமல் உடனடி சிகிச்சை பெற உதவுகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துகளையும் பெற்றுள்ளது. இது நிதிச்சுமையை குறைப்பது மட்டுமல்லாமல் உயிர்களை காப்பாற்றுகிறது, நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறது என்று அவர் நேற்று ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார். அரச மலேசிய காவல்துறை மேற்கொண்ட 12 லட்சம் குற்ற வழக்குகளின் AI பகுப்பாய்வில் நாடு முழுவதும் கடுமையான குற்றங்களுக்கு பின்னால் போதைப் பொருட்களே முக்கிய காரணியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் 3 முக்கிய போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பான கண்டுபிடிப்புகளை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் பகிர்ந்து கொண்டார். பிரிவு 15(1) கீழ் போதைப்பொருள் அடிமையாதல், பிரிவு 12(2) கீழ் சிறிய அளவிலான போதைப்பொருள் வைத்திருப்பது மற்றும் பிரிவு 39C கீழ் மீண்டும் மீண்டும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் ஆகியவை அவற்றில் அடங்கும் என்று அவர் கூறினார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கையாள்வது ஒட்டுமொத்த குற்ற விகிதங்களை குறைக்க அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். குற்ற பகுப்பாய்வை மேம்படுத்துவதற்காக ChatGPT மற்றும்
டீப் சீக் போன்ற AI கருவிகளில் உள்துறை அமைச்சும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் எழுத்தாளரும் செய்தியாளருமான தென்னரசு சின்னையா காலமானார். அவருக்கு வயது 55. சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த தென்னரசு சேடாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் காலமானார். ஸ்லாங்கூர் சிப்பாங் சுங்கை லீனாவ் தோட்டத்தில் பிறந்தவரான தென்னரசு வாங்கி நகரத்துக்கு மாற்றலாகி வந்தார். அங்கு அவர் முயற்சியில் வாங்கி வாசகர் வட்டம் அமைத்து சிறப்பாக பணியாற்றி வந்த அவர் தமிழ் வார மாத நாளிதழ்களுடன் அதிக தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு எழுத்து துறையில் முத்திரை பதித்தார். வாங்கி வட்டாரத்தில் இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அடித்தளமிட்டவரான தென்னரசு வாங்கி வாசகர் வட்டத்தை உளுலங்காட் மாவட்ட வாசகர் இயக்கமாக உருமாற்றினார். இளம் தலைமுறை எழுத்தாளர்களை உருவாக்குவதில் தனி அக்கறை கொண்டவரான தென்னரசு பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர்களை வாசகர் அமைப்புகளில் ஈடுபடுத்தி அவர்களிடையே இன மொழி உணர்வை ஏற்படுத்தினார். தென்றல் வானம்பாடி இதழ்களில் செய்தியாளராக பணியாற்றியவருமான அவர் அந்த இதழ்களின் வாசகர் இயக்க தேசிய தலைவராகவும் இருந்து தமிழ் தொண்டாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரின் நல்லுடல் நாளை 10/7/2025 வியாழக்கிழமை எண் 9 ஜலான் ஸ்ரீ வாங்கி 2 தமான் ஸ்ரீ வாங்கி காஜாங் ஸ்லாங்கூர் எனும் முகவரியில் உள்ள அவரின் இல்லத்தில் காலை 11 மணி முதல் பகல் 1 மணிக்குள் இறுதிச் சடங்குகள் நடைபெற்று அதன் பின் செராஸ் மின் சுடலையில் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.